ஒரு நியூலி மேரிட் கப்புள் ட்ரெயினில் ஹனிமூன் கொண்டாடினதுனால ஒரு ரயில்வே ஆஃபீஸருக்கு வேலை போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? இது எங்கே நடந்திருக்குன்னா மகாராஷ்டிராவில் நாந்தேட்லேருந்து மும்பை போகிற ட்ரெயின் நந்திகிராம் எக்ஸ்பிரஸ். இந்த கப்புளோட பேர் வந்து சுபம், அதுக்கப்புறம் சோனாலி. இவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இவங்க வெறும் டிக்கெட் மட்டும் புக் பண்ணல, அதே மாதிரி ஆன்லைனில் இந்த டெக்கரேஷன் பண்ணுறவங்களையும் புக் பண்ணியிருக்காங்க. புக் பண்ணி இந்த ரூமை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டீம் வந்து இந்த கப்புள்ஸ் ஏறுறதுக்கு ஒரு ஸ்டேஷன் முன்னாடி ஜால்னா ஸ்டேஷனில் ஏறி அந்த ரூமை பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. வாலில் வந்து ஹை லவ் யூ போட்டு நிறைய பலூன்ஸு, பெட்டில் வந்து ரோசஸை வச்சு ஆர்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ போட்டிருக்காங்க. ஃப்ளோர் ஃபுல்லாக ரோசஸ் போட்டிருக்காங்க. அடுத்த ஸ்டேஷனில் கப்புள் ஏறும் போது ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து இன்டர்நெட்டில் வைரல் ஆகுது. இந்திய ரயில்வேஸ் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உடனடியாக அந்த டிக்கெட் ஆஃபீஸரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்கரேஷன் பண்ண கம்பெனி மேலே திருட்டுத்தனமாக உள்ள நுழைஞ்சது, டிக்கெட் இல்லாமல் ட்ராவல் பண்ணது, இந்த மாதிரி பிரிவுலலாம் வந்து கேசஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரின்னு நடந்துட்டுருக்கு. வேறு யார் யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதை இந்தியன் ரயில்வேஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி அலோவ் பண்ணாங்கன்னா அவன் ஹனிமூன் கொண்டாட ஆரம்பிச்சிருவான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயத்துக்கு ரயில்வேஸ் அலோவ் பண்ணலாமா இல்லை அலோவ் பண்ணக்கூடாதா? உங்களோட கருத்து என்னன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.